திருவள்ளூர் அருகே திருட்டு நகையை மீட்க வந்த ஆந்திர காவல்துறையினர் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த செய்தியாளரின் செல்போனை பிடுங்கியதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஆந்திர மாநிலம் நகரியில் கொள்ளையன் ஒருவன் திருட்டு நகைகளை திருவள்ளூர் காமராஜர் சிலை அருகே உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்ததாக அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேரில் வந்த நகரி காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தகவல் அறிந்து அங்கு சென்று செய்தி சேகரித்த செய்தியாளரின் செல்போனை ஆந்திர மாநில காவல்துறையினர் பிடுங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் ஆந்திர மாநில காவல்துறையினருக்கும் செய்தியாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் தொடர் கேள்விகளை அடுத்து ஆந்திர மாநில காவல்துறையினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. சினிமாவில் AI தொழில்நுட்பம் வந்தாலும் யதார்த்தமான நடிப்பிற்கு மக்கள் மத்தியில் இன்றளவும் வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது என நடிகர் கிங்காங் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையில் 20 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி, முட்டை பிரியாணி என ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இயங்கி வரும் சரவணா கிச்சன் நடமாடும் மலிவு விலை உணவகத்தில் புதிய திட்டத்தை திரைப்பட நடிகர்கள் சிசர் மனோகர், கிங்காங், விஜய கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்து மக்களுக்கு வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் சரவணன், சூர்யா தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து சரவணா மருத்துவமனை, சரவணா கிச்சன் எனும் இந்த மளிகை கிச்சன் விரைவில் தமிழகம் முழுவதும் விரைவுபடுத்தப்படும் என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், EPS கொடுத்து இருக்கக்கூடிய வாக்குறுதிகள் மாணவர் சமுதாயம் முதல் பொதுமக்கள் வரை அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாக்குறுதியாக உள்ளது என தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எடப்பாடி ஐயாவை நம்புறாங்க. ஏன்னா அவருடைய ஆட்சி அம்மா மறைவுக்கு பிறகு 4 வருஷம் 3 மாசம் நடக்கும் பொழுது வரி உயர்வுலாம் கிடையாது. கொரோனா 2 வருஷம், அப்ப வரி உயர்வு இல்லாத ஒரு ஆட்சியை கொடுத்தாரு. இன்னும் கல்வியில மருத்துவ மாணவர்கள் 7% உள் இடஒதுக்கீடு கொடுத்தாரு. எத்தனையோ திட்டங்கள் இப்ப ஒரு நெருக்கி ஒரு 12 மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். மக்களை ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய வகையில மாணவ செல்வங்கள், பெண்மணிகள், முதியோர்கள் எல்லாருமே அவங்க சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில அவங்க வாழ்க்கையை ஒரு வாழ்வழிக்கக்கூடிய வகையில திட்டங்களை அவர் அறிவித்திருக்கிறார். அவர் செயல்படுத்துவாருன்னு மக்கள் நம்புறாங்க. இதுவே திமுக சொன்னா நம்ப மாட்டாங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய நடிகர் கிங்காங், சினிமாவில் AI தொழில்நுட்பம் வந்தாலும் யதார்த்தமான நடிப்பிற்கு மக்கள் மத்தியில் இன்றளவும் வரவேற்பு இருக்கத்தான் செய்கிறது என கருத்து தெரிவித்தார். அது ஒரிஜினாலிட்டி மாதிரி ஒரிஜினாலிட்டி மாதிரி வரவே வராது. என்னதான் AI வந்தாலும் அந்த ஒரிஜினாலிட்டி லைவா பண்ற காமெடி இன்னைக்கு வரையும் பேசப்பட்டு நாங்கெல்லாம் பண்ண காமெடிகள்லாம் இன்னைக்கு வரையும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த AI எல்லாம் எடுபடாது. கொஞ்ச நாள் தான் எல்லாமே மறுபடியும் சினிமா பழைய மாதிரி வரும் சார். எல்லா மக்களும் தியேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய காலங்கள் விரைவில் வரும். பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றும் PhD படித்ததாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மற்றும் தனியார் கல்லூரி இணைந்து மாணவர்களுக்கான கண்டுபிடிப்புகள் குறித்த போட்டிகளில் சென்னை பெரம்பலூரில் உள்ள தனியார் பள்ளி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மேடையில் மாணவர்கள் மத்தியில் பேசினார். அப்போது பேசிய அவர், 2021இல் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் PhD படிக்க வேண்டும் என முடிவு எடுத்து இந்த ஆண்டு முடித்ததாகவும், கல்வித்துறை அமைச்சரான பிறகு படிக்க வேண்டுமா என நினைக்காமல் எனது படிப்பை முடித்தேன் என அறிவுரை வழங்கினார். நீங்க வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், நீங்க எங்களுக்கான ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எங்களுடைய திங்கிங், எங்களுடைய பாலிசி மேக்கிங் அப்படிங்கும்போது ஒரு மினிஸ்டர், ஒரு MLAங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் த பொசிஷன். வராங்க நம்மளுக்கான சர்வீஸ் படிக்கிறாங்க, நமக்கு மரியாதை, அதெல்லாம் கிடையாது. நாங்கள் அந்த பாலிசி மேக்கர்ஸ். அசம்பிளியில் நாங்கள் உட்காந்து நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் எதற்காக பேசப்படுகிறதுன்னு சொன்னா நம்முடைய சிட்டிசனுக்காக பேச முடியும். அந்த சிட்டிசன் நீங்க எங்களுக்கு இன்புட் கொடுத்தாதான் அது சார்ந்து எங்களால் பேசிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு இன்புட்டை இந்த 4 வருஷம் நான் பெற்றிருக்கேன். அது ஒரு உத்வேகத்தை தருகின்ற அளவுக்கு தான் நான் என்னோட PhD நான் முடிச்சிருக்கேன் என்றுதான் அதை நான் சொல்றேன். ஸோ வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள், நீங்க பேஷனேட்டா பண்ணுங்க. நீங்க பண்ண உங்களுக்கான சப்போர்ட் சிஸ்டமாக நம்முடைய கவர்மெண்ட் தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டே சப்போர்ட் கொண்டே இருப்போம் என்பதை மட்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.